அவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கிட்ட 30 வருஷமா கூட இருக்கக்கூடிய ஈசிஆர் சரவணனுடைய அப்பா இறந்து போனார் சமீபத்தில். எங்க திருவான்மியூர் அதே ஏரியாவில், அவர் வீட்டு பக்கத்துலேயே, வீட்டை விட்டு வெளியில் வரல. ஆனால் யாராவது ஒருத்தவங்க வேற இறந்துட்டாங்கன்னா அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு மூஞ்சி சோகமாக வச்சு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போட்டு அது ஒரு இது வந்து ரொம்ப பழமையான ஒரு சாவு அரசியல். அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காரு விஜய். ஏன் லாக்அப் டெத் 4 வருஷத்துல நடந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நாங்கள் அந்த மக்கள்லாம் சந்திக்க போறோன்றாங்க. புதுவிதமாக கேவலமான அரசியல் இது. பணத்தை வச்சு பண்ற அரசியல் இது. இந்த கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண பிறகு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆன பிறகு நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்லைன்னு தான் சொல்றேன். அவர்கள் நான் ஃபியூச்சர்ல அவருடைய செயல்பாடுகளை வைத்து இருக்கும். இந்த 6 மாசத்துல நடத்திட முடியாதுங்கிற. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. யோசிச்சிருப்பாங்க, அதுக்குண்டான முயற்சியில் எடுக்கலையே, அதான் பிரச்சனை. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆக போகுது. 1.5 வருஷத்துல எத்தனை கூட்டம் போட்டிருக்கீங்க, எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க, எத்தனை வழக்குகள் வாங்கியிருக்கீங்க, மக்கள் பிரச்சனைக்கு எத்தனை விஷயத்துக்கு ரோட்டுக்கு வந்திருக்கீங்க. இனிமேல் தான் 6 மாசத்துக்கு பிறகு தேர்தல் நெருங்குறப்ப 1.5 வருஷம் ஆச்சுல கட்சி ஆரம்பிச்சு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. எத்தனை பிரச்சனைக்கு தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய அளவு போராட்டம்